சீடர்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வயல் வழியே நடந்து கொண்டு போகிற போது அங்கிருக்கிற கதிர்களை எல்லாம் கொய்து தின்ன ஆரம்பிக்கிறார்கள். மீண்டுமாக இந்த பரிசேயர்கள், இந்த மறைநூல் அறிஞர்கள், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்வது ஏன் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவரை சோதிப்பதும் அவரை சிக்கலில் மாட்ட வைப்பதும் தான் இந்த பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர்களுடைய சதி திட்டம். சில நேரங்களில் நாம் செய்கிற செயல்களை பிறர் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி நம் மனதை நோக்கச் செய்வார்கள். நமக்கு துன்பத்தை கொடுப்பார்கள், வேதனையை தருவார்கள், நம் பெயரை அவமானம் செய்வார்கள், நமக்கு இழுக்கை தேடி தருவார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல, ஓய்வு நாள் மனிதருக்காக உருவாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்பதை தெளிவாக மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 27, 28 இறை வார்த்தைகளில் எடுத்துச் சொல்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.